திமுகவுக்கு பிடிச்சது 3 விஷயம் தான். ஒண்ணு ஊழல் செய்யறது, இன்னொன்னு ஊழல் செய்யறது, மூணாவது ஊழல் மட்டும்தான் செய்யறது. இதை தாண்டி திமுக எதுவுமே தெரியாது. இவங்களுடைய கடமையே ஊழல் செய்யறதுதான். அப்போ கடமையை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு? இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வருமானம் மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அந்த வருமானத்திற்கு குறைவிற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது டாஸ்மாக்ல 50% வருமானம் இழப்பீடு ஏற்படுதான். டாஸ்மாக்ல எப்படி 50% இழப்பீடு ஏற்படுது, என்ன நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா, கள்ளச்சந்தையில டாஸ்மாக் வருமானம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கேயோ கோபாலபுரம் பக்கமா. அப்ப இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி சரி செய்ய போறீங்க அப்படின்னு நம்ம கேட்க உடனே ஆடியோ ஒண்ணு வருது. முதலமைச்சருடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகனும் சேர்ந்து 30,000 கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு ஆடியோ வருது. 30,000 கோடி. நீங்க ஆத்தாலாம் சொல்லலாம் 1 கோடி அந்த மாதிரி 30,000 கோடி அப்படின்னு ஒரு ஆடியோ வருது. நம்ம இதெல்லாம் கேள்வியா கேட்டா அவங்க கோபம் வந்துடும். அதனால நாங்க வேற மாதிரி கேட்கறது, ஐயா இந்த டாஸ்மாக்ல 50% வருமானம் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னதும் 30,000 கோடி நீங்க குடும்பத்தோட சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னது தமிழக வெற்றி கழகம் இல்ல, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு.